கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனசுக்குள்ளும் கேக்குதா கேக்குதா என்ன கேக்குதா கேட்டுச்சா? பயிற்சி தனியாக காசு வாங்கிட்டாயா? பயிற்சி தனியாக ஆனந்த வாழ்வு அது இதுன்னு 5 தனியாக கோர்ஸ் வச்சு அதில் வர காசு பார்த்துட்டான். இதெல்லாம் போதாதுன்ட்டு ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்கிட்டு புதுசாக ஒன்று சொல்லிட்டான் 40 நாள். அதான் பயிற்சி கற்றுறல, நான் பயிற்சி பண்ணுகிறேன்ல, எதுக்கு 40 நாள்? உள்ளுக்குள்ளே பயங்கர வைத்தறிச்சல், கேட்டு வைப்போம். எதோ ஒன்றா கேட்கலான்றான்ல, என்ன தான் சொல்கிறான் பார்த்துடலாம். டேய், நம்ம தான் பழிக்கிறதுன்னு ஆயிடுச்சு, பணம் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் ஒரு தர்மம் சொல்லுவோம் தானே. இப்போ நம்ம சொல்லலாம் 40 நாள் வாழ்க்கையில் நீ செலவு பண்ணலைன்னா வேஸ்ட்டுங்க, இன்னும் பயிற்சி பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது, இன்னும் 5 பயிற்சிக்கு வந்தாலும் என்ன கிடையாது, ஒரு பயணம் கிடையாது. 40 நாளுக்கு வந்தால் தான் கிரேட்டு, 40 நாளுக்கு வரவங்க தான் சரி. 40 நாள் வந்தவங்களாம் சில்லுன்னு ஆகிடுவாங்க. இப்படி தான் ஒரு இடத்துல கான்வர்சேஷன் போயிடுது. இந்த கான்வர்சேஷன் போய்க்குது, நீங்கள் இங்கே நினச்சிக்காதீங்க. ஒரு இடத்துல, ஒரு அந்தரங்கமான ஒரு இடத்துல தனியாக ஒரு 6-7 பேர் கொண்ட குழு, 40 நாள் வந்தவங்க வராதவங்க எல்லாம் சேர்ந்து, ஐயா 40 நாளில் வேறு மாதிரி இருக்கும், தாண்டவம் ஆடுவார், அங்கே போனால் ஒரு மாதிரி ஆயிருக்குன்னு எல்லாம் சொன்ன உடனே போவாதவனுக்கு வெறி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போய் ஞானமே அஞ்சிட்டேன்ட்டான். அங்கே தான் சூன்யமே அவனுக்கு. அப்போ தான் டர்னிங் பாயிண்ட்டே. ஓ, எவ்வளோ நாள்? 8 மந்த்து பார்த்துட்டு. ஆமாம் பார்த்துட்டேன். அப்போ அவர் சொல்கிறது, அவரை போய் இதுமாதிரி கேட்க முடியுமா? நான் பார்த்துட்டேன், ஒன்றும் கேட்க முடியல, அவரை போய் கேட்கலாம் பார்க்கலாம். அவர் ஞானம் மஞ்சிட்டேன் பார்த்துட்டேன்றார், அவர் மட்டும் சொல்லிடுவார. 40 நாள் இந்திய 40 நாள் இருந்தில்லை, ஞானம் மஞ்சிட்டேன்னு சொன்னார் உடனே. அவர் யாரோ ஒருத்தர் மட்டும் தான் ஞானம் மஞ்சன்னுக்கிறார், எல்லாரையும் சொல்கிறாரா? சொல்லல. வா, இங்கே போனால் நீ நம்ம எல்லாமே ஞானம் மஞ்சிடலான்ட்டான். இப்படி தான் ஆரம்பிச்சுக்குது. இப்போ இவர் சொன்ன உடனே நம்மளே என்ன சொல்லணும், இங்கே உட்காந்து 40 நாள் வந்தால் ஞானம்லாம் அடைய மாட்டீங்க. ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு 8 மாதத்துல என்ன வாயிடலாம், ஞானம் மஞ்சிடலாம். ஒரு சில்லுன்னு ஆகிடாது. தயவு செய்து அட்ரஸை கேட்டு போயிடுங்க. என்னப்பா 40 நாள் ஞானம் அடையில தானே நீ, 8 மாதத்தில் ஞானம் மஞ்சிடலாம். பெருசெல்லாம் கிடையாது. 6வது 8வதுலாம் மேட்ரு கிடையாது, பாஸாக ஃபெயிலான்றது தான் மேட்ரு. நான் 6வது பாஸுனேன், நீ 8வது ஃபெயிலு. 40 நாள் ஃபெயிலுங்க, 8 மாதம் பாஸ் இல்லை. நான் 8 மாதத்தில் பாஸ். அவர் 12 வருஷன்றாருல, வரவே வராதுன்றாரு. அடுத்த பிரிவு வர சொல்கிறாரு. எனக்கு அவர் என்ன பண்ணிட்டார், பட்டையாவில் 2 பிரிவு எடுக்கணுண்டா ஒன்றும் நீட்டார். டென்ஷன் ஆகிட்டான். செயல்கள் அப்படி இங்கேருந்துனே கூட இருந்துனே கொழுப்பு வச்சா என்ன ஆகும்? இப்படி பேசி இப்படி தான் கூட்டமாகிடுச்சு. 40 நாள் எதற்கு அப்படின்னு கேட்டேன். எல்லாருக்குமா? என்னுடைய பயிற்சி எல்லாருக்குமா? கிடையாதுங்க. எல்லாம் வரவானா, எல்லாருக்கும் பயிற்சி வேணாம். எல்லாருக்கும் கடவுள் வேணுமா? எல்லாருக்கும் கடவுள் வேணாம். நீ வானானாலும் வேணும்னாலும் கடவுள் இருக்குது, போயிடுவானா? என்கிட்ட வந்தால் தான், நீ உபதேசம் வாங்கினா தான், நான் சொல்லித்தரத்தெல்லாம் தெரிஞ்சினா தான் இந்த பூமியில் நீ வாழ முடியுன்றதெல்லாம் சத்தியமாக கிடையாது. அப்படின்னு தான் இந்த உலகத்தில் எல்லோரும் என்கிட்ட என்ன பண்ணியிருந்துருங்கண்ணா, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போய் அப்படிலாம் நான் பேசுறதுக்கு வரல. என்கிட்ட வந்தால் குண்டலினின்னு ஒன்று இருக்குது, அது எழுந்துடும். அமைதின்னு ஒன்று இருக்குது, அது நடக்கும். நாதன் ஒன்று இருக்குது, அது கிடைக்கும். சாவானா சமாதி அடையலாம் இந்த பயிற்சி செஞ்சால். அவ்வளோதான், அவ்வளோதான். அதுதான் அந்த பயிற்சி. வாழ்க்கை பற்றி எனக்கு புரியல, ஆனந்தமாக இருக்கணும், ஆனந்த வாழ்வு தேவைப்பட்டதான். இதெல்லாம் முதல்ல புரிஞ்சு வச்சிங்க. என்னை நீங்கள் தெரிஞ்சிக்காமையே வாழ முடியும். என் யூடியூப் பார்க்கறவங்களாம் வாழ மாட்டாங்களா? என்னை தெரியாதவங்களாம் வாழ முடியாதா? என்னை எல்லாருக்கும் தெரியுமாண்ணா? எல்லோரும் என்னை தெரிய வைப்பாரா கடவுளே? அப்புறமா எதுக்கு அவருக்குறாரு? அப்படிலாம் கிடையாது. நானே வந்து ஆள், நான் தான் அவருக்கு லெஃப்ட்டு ரைட்டு, நான் தான் அங்கே உட்காந்து நிற்பேன்லாம் நம்ம சொல்ல முடியாது. நான் போய் வலது பக்கம் உட்காந்தா நீங்கள் அங்கே வந்து உட்காருவீங்க. அப்படிலாம் அது ஒரு உருவம் இல்லை. அது பக்கத்தில் போய் யாரும் உட்காரலாம் முடியாது. புழுவிட்டு போயிட்டு இருக்கிறான் எவனோ ஒருத்தன். நான் லெஃப்ட்டில் உட்காந்து நிற்பேன் அப்படின்ட்டுக்கிறான். நான் அவர் ரைட்டில் உட்காந்து நிற்பார், நீங்கள் ரைட்டில் என்ன கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால தான் லெஃப்ட்டில் உட்காந்து நிற்பேன்ட்டேன். ஒரு ரைட்டில் இவர் தான் சொன்னாருன்னுவீங்க, லெஃப்ட்டு தான் விட்டு வச்சுக்கிறாங்க. அதனால் நான் லெஃப்ட்டில் உட்காந்துப்பேன் அப்படிலாம் கிடையாது. அப்போ உபதேசமோ பயிற்சியோ ஆனந்த வாழ்வோ கோர்ஸோ 40 நாளோ அவசியம் இல்லை. பட் அவசியம்.
நல்லா கேட்டுக்கோங்க. இந்த உலகத்தில் நிறைய ஓட்டர் இருக்குது, அது இருக்குது. தேவைப்படுறவனுக்கு தான். தாகம் உள்ளவன் தான் குடிக்க கடவன். தாகம் இல்லாதவனுக்கு என்ன இல்லை. ஆற்றுல எவ்வளோ தண்ணி போனாலும் நான் என்ன தான் பண்ணி ஆகணா? தப்பு கிடையாது. நாய்க்கு என்ன இல்லை, பாத்திரத்தை தூக்குற விரல்களோ, மொண்டு குடிக்கிற மாதிரியான அறிவோ, மொண்டு எடுத்து வச்சு ஃபில்ட்ரு பண்ணி சூடு பண்ணி சக்கரை போட்டு காபி போட்டு குடிக்கிறதுக்கான நாலேஜோ நாய்க்கு இல்லாதனால நான் என்ன தான் பண்ண முடியும்? அதை தப்பு சொல்கிறேன், அசிங்கமாக சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. நான் ஒரு நாய், நக்கி கொடுக்க மட்டும்தான் முடியும் என்னால். அப்படின்னா நான் என்ன தான் பண்ணுவேன்? நக்கி தான் குடிப்பேன். அந்த மாதிரி நான் ஒரு மனிதன், எனக்கு கடவுள் தெரியும். அதை என்ன பண்ணுறவங்கள கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வேணும்னா என்ன பண்ணிங்களா வாங்கிக்கலாமா? என்ன ஒரு புடவை வியாபாரி புடவை நல்லா இருக்குது வாங்கிக்கோன்னு சொல்லுவார். நீங்கள் ஆம்பளை புடவை வாங்குவீங்களா? என்ன அவசியம் இல்லை, தேவையில்லை உங்களுக்கு. அப்படி தானே? நான் ஆம்பளை தான், ஆனால் வாங்குவேன். என் பொண்டாட்டிக்கு தப்பு இல்லை, என் தங்கச்சிக்கு தப்பு இல்லை, என் பொண்ணுக்கு தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரு இல்லை, காதலிக்கு கள்ளக்காதலி எனக்கு தெரியாது, கள்ளக்காதலி காதலி நிறைய பேருக்கு லிஸ்ட்டு இருக்குது. அப்போல்லாம் வந்துடுறாங்க, பறத்தை சேரி பறத்தை அந்த மாதிரிலாம் நிறைய லிஸ்ட்டு வச்சு காதல் கிழத்தி காதல் கீழால் இப்படிலாம் வச்சுன்னு உறவாடியும் வாழ்ந்துக்கிறானுங்க அந்த காலத்தில். இப்படிலாம் உறவு முறைகள் இருந்துருக்குது. அப்போது 40 நாள் ஏன்னா நான் ஒன்று வச்சுக்கிறேன், அவ்வளோதான். வரக்கூடியதெல்லாம் இல்லை. உபதேச வேஷம் வாங்கிட்ட போதுமா, இல்லை பயிற்சி 5 கிளாஸ்க்கும் வந்துட்டு அதனால் போதுமாலாம் கிடையாது. நான் வாழ்நாள் முழுசும் வாழ்ந்துனுக்கு போகிறேன். என் வாழ்நாள் இவ்வளோ தான், ஒரு எல்லைக்குள்ளே தான் அது இருக்குது. இந்த மனுஷனை கூட ஒரு 40 நாள் செலவு பண்ணலாம், இந்த மனுஷனை கூட போய் 40 நாள் வாழ்ந்துட்டு வரலாம். இந்த மனுஷன் என்னவோ சொல்கிறான், இவங்க கிளாஸ்லாம் இவ்வளோ நத்தினுக்கிறான், 40 நாள் ஏதோ ஒன்று நமக்கு என்ன பண்ணுவான் சொல்லி கொடுப்பான்னா என்ன பண்ணேன் வா, இல்லை என்ன பண்ணுவேண்ணா வேணாம். வந்தால் நான் உனக்கு நல்லா சோறு போட்டு டெய்லியும் பயிற்சி கொடுத்து டெய்லியும் தியானம் பண்ண சொல்லி டெய்லியும் பாடம் நடத்தி நான் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ உனக்கு உதவ முடியும். இதுக்கப்புறமா உனக்கு புத்தி இது என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு போயிடலாம். சிம்பிள். இப்போ கூட்டமாக இருந்து பேசினோடனே 40 நாள் என்ன ஆகிட்டேன், உண்மையிலேயே 40 நாளுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு பின்னாடி பேசுனது இது. நல்ல வேலை அப்பப்போ வாங்கி வச்சிருது நம்ம. புரியுதா? அப்புறமா இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி நீ போவாத, நான் சொன்னேன்னு போனாங்கன்றதுனால போவாதன்னே சொல்கிறதுக்கெல்லாம் ஆளுக்குறாங்க. இப்போ 40 நாள் நீங்கள் வர போகிறீங்கன்னு ஒரு குரூப் இவங்க ஆரம்பிச்சா அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கெல்லாம் ஃபோனை பண்ணி நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒன்று ஆளுக்குறாங்க. அவங்க பேச்சை கூட நீங்கள் கேட்கலாம். அப்புறமா நீங்கள் ஏன் போனீங்கன்னா அவங்களையும் வர கேட்கணும். நான் போவானான்னு சொல்கிறீங்க, அவங்க சொல்லுவாங்க போனதுனால தான் போவானான்னு தெரிஞ்சுது, அப்படியே நீங்கள் 2 வாட்டி போனீங்கன்னு கேட்கணும். நீங்கள் ஒரு வாட்டி போய் கூட உங்களுக்கு தெரியாமல் ஏன் உங்களுக்கு 2வது வாட்டியும் தோணுச்சு, இந்த கேள்வியில் யார் கேட்கணும்? நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், சொல்கிறவங்க அது மாதிரி சொல்கிறவங்கள கண்மூடித்தனமாக ஐயா நல்லா தான் பண்ணுறாரு, பேசினுக்கிறாரு, சொல்கிறாரு, 40 நாளும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஏமாந்து இன்றைக்கும் ஒரு பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம் 28ஆம் தேதி. இவங்களாம் ஏமாந்தவங்க லிஸ்ட்லேயே வச்சுங்க, தப்பு கிடையாது. ஏற்கனவே 4 பேர் ஏமாற்றிட்டேன், இப்போ இன்னும் 4 பேரை இப்படி நான் வாழ்நாள் முழுசுமே ஏமாற்றிங்களாங்கிறேன். நான் கடவுள் சோனியன்னு ஏமாற்றினுக்கிறேன், உனக்கு 3வது கண்ணுக்குதுன்னு ஏமாற்றிங்கிறேன். உண்மை தானே? என்னப்பா உண்மை தானே? ஏமாற்றிங்க தானேங்கிறேன். நீ தான் நம்புறிய, திடீர்னு நம்பாமல் போயிட்டேன்னா நம்புறியா இருக்குதா? சந்தேகப்படுவியா? சந்தேகமும் பண்ண வேணாம், நம்பவும் வேணாம். இருக்குது தானே, இருக்கிறத சந்தேகமும் நம்பிக்கை பண்ண வேணாம். சூரியன் இருக்குது, நீ நம்புறதுனாலே இல்லை நம்பாதனாலே அது என்ன போகிறது இல்லை. அதை சந்தேகப்பட்டாலும் அது இருக்குது, நம்பினாலும் அது இருக்குது. அந்த மாதிரி நான் இருக்கிறேன், என்கிட்ட கடவுள் இருக்குது, என்கிட்ட விசேஷம் இருக்குது. அது யார் தான் சொல்லணும்? நான் தான் சொல்லணும். உன்னால் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. 40 நாள் வந்தால் தட்டி சரி பண்ணுவேன், உன்னை சரியாகவும் ஆகிடுவேன். என்னன்னா உனக்கு பழக்க தோஷம் செக்கு மாடு போனபடியே ஓடனால திரும்ப போய் என்ன பண்ணுவேன் நீ? அதே மாதிரியே பழகி திரும்ப என்ன ஆகிட செக்கு மாட்டிலையே ஊந்து போய் சாக்கலில் வந்து அந்த நாற்றத்தை பூசின்னு ஒன்று நீயே என்ன ஆகிடுவேன், மறந்துடுவேன். தெளிவாக தான் அங்கே இருக்கும், வந்த பேர் மறந்துடுவேன். நான் எழுதிக்கோ, நோட்டு வச்சுக்கோ, திரும்ப படிலாம் சொல்கிறேன். சும்மாலாம் கிடையாது. அப்படியே நான் பண்ணு வேகாக பேசிட்டு போயிடலாம். நான் பேசுறதுக்கு நான் சாட்சி. என்னை நீங்கள் பேசி கலந்து இப்போ இப்படி இது இல்லை, இதோட மோசங்க. எனக்கு கூட சண்டைலாம் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு சினிமா பார்த்துட்டு வந்து அங்கே கதை கேட்டுருந்தாங்க, அந்த சினிமா நல்லா இருக்குதுன்ட்டு என்ன கூட அந்தளவுக்கு பில்லியன்ட்டுங்களுக்கெல்லாம் பாடினத்தோம் நான். அப்படியே கேட்பாங்க அந்த சினிமாவில் அது நான் பார்த்துட்டேன்னு பேர் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, இதே முதல்ல சொல்லிருக்கீங்களே என்னவாங்க. அது நம்ம என்ன பண்ண முடியாது. இது மாதிரி பயங்கர அறிவாளிங்களாம் உன் அறிவை அப்படியே தட்டி தூக்கி எடுத்துன்னு வந்து உதவாதுன்னு தூக்கி பிடிங்கி விசிறி வச்சுருப்பேன். இவ்வளோ தானே அறிவு, அவ்வளோதானே உனக்கே தெரியும். அந்த 40 நாளில் கூத்தெல்லாம் ஆடி இப்போ சொன்னல தெரியாதுன்னே, 40 நாள் முடிவு எப்படி வருவேன்னா தெரியாதுன்ட்டு வருவேன். இப்போ தெரியாதுன்னு தெரிஞ்சதுக்கடா 40 நாள் என்ன அப்போ கூட பற்ற மாட்டேங்குது. அப்போ 40 நாள் எதுக்கு வரணும்னா என்னால் முடியும், கிளாஸ் இருக்குது, இந்த மனுஷன் சொல்லி தருவான்னா வா, இல்லைன்னா என்ன பண்ணாத
வராத. குழப்பிக்கலாம் கூடாது. பயிற்சி மட்டுமே போதும். தேவையில்லைன்ற பயிற்சி கூட வேணாம். கடவுள் எழுது ஒரு பொட்டு வச்சேன் போதும் தானே ஒருத்தனுக்கு இல்லை? காலையில் எழுந்து விடிய காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த 3லேருந்து 5 என்ன சொல்கிறது, எங்கன்னா ஒரு இடத்துல பார்த்து தேர்ந்தெடுத்து ஒரு பூனை வச்சுட்டு பாரு. ஐயா கூட 4:44 வச்சுக்கிறாரு. அது பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே வருது. ஆமாம், இந்த மாதிரி பிரில்லியண்ட்டெல்லாம் இருப்பாங்க. அந்த ஆளுக்கு ஏதோ 3 நாள் பூச்சி இது ஏறிட்டாரு. விடிய காலத்தில் 4 மணி நல்லா இருக்குதுன்றதுக்காக ஏறிட்டாரு. அவருக்கு டைம் இருக்குதுனால அந்த நம்பரை போட்டு ஏந்துங்கிறாரு. அப்படி கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஏந்தம்மா சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயே சர்வ விக்னம். அதுக்கு ஒரு என்னவோ பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்ல ஐரா பார்த்து தேடி கண்டுபிடிச்சேன்னா அவர் சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரி இல்லைன்னா வெகியம் போட்டு இப்படி இப்படி அப்படி இப்படின்னா ஆமாம். ஓம் சோமாய மங்களாய புதாய குது சுக்ர சனிப்பயிற்ச ராகுவே. தப்பாக சொல்கிறாருன்னு அவனுக்கு தெரியும். ஆதித்யாயசில் தான் ஆரம்பிச்சிருக்கணும். ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் சொன்னால் கேட்காது காது. ஆதித்யாயசன்னா தான் கேட்கும். ஞாயிறுன்னு வச்சுக்கேன், அது ஞாயிறுங்க. ஆதித்யாயச. ஐயோ அந்தாலும் 40 நாள் வந்துட்டான் ஒருத்தன். என்னை வாயில் வச்சு அமிட்டாருன்றான். வாயை வச்சுட்டு உள்ளே அமிட்டுக்கிறேன். வாயில் விட்டனே என்ன பண்ணிடுவேன், நீ கடிச்சிருக்கக்கூடாது. நைஸாக அப்படியே எடுத்துட்டு விட்டான். இப்போ நான் இந்த மாதிரி பேசுவேண்ணா, வாயில் விட்ட உடனே கடிச்சிருந்தா நான் பேச முடியுமா? மிஸ் பண்ணிட்டான். திரும்ப 40 நாளுக்கு வந்தால் நம்ம தான் உசாராகணும், வாயில் விடக்கூடாது. அவனுக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இந்த 40 நாள் இருக்குது. வந்தா ஒழுங்காக தியானம் பண்ணுவேன். கட்டாயமாக அந்த 40 நாள் உனக்கு குண்டலினி எழும்பலைன்னா வர வைப்பேன். அப்போனா உனக்கு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் வந்துச்சேன்னா வராது. ஏன்னா அந்த சனினுக்கு அதுக்கே தெரியும் நம்ம இவ்வளோ மோசமான பாவின்ட்டு. அவ்வளோதான் செய்ய முடியும். நீ அதுக்கு வர நான் ஞானமடியெல்லாம் திட்டுறாரு. ஞானமடியிலன்னு ஏன் கேட்டால் நம்மளை என்ன பண்ணுவார் அவர்? திட்டுறார். ஞானமடியிலாம் என்ன பண்ணுவேன்? ஏன் நான் ஞானமடியிலன்னு என்னை கேட்டால் திட்டு வந்தால் நீ பொறுப்பாக பண்ணியா ஃபஸ்ட்டு கொள்வி. சரி பண்ணுறியே கம்முன்னு பண்ணியா. 12 வருஷம் ஆச்சா? 12 வருஷம் ஆகணுமா? வெயிட் பண்ண முடியாது. 9 வருஷமாக ஒன்றுமே பண்ணல. ஒன்றுமே ஆகலையே. முதல்ல எதுவும் ஆச்சு உருன்னு. அது ஸ்கூலுக்கு போகும்போதே ஆயிடுச்சுட்டான் ஒருத்தன். ஆமாம், நான் ஸ்கூலுக்கு போனேன்ல அன்றைக்கே ஆயிடுச்சு. கோயிலுக்கு போகும்போதே வந்துச்சு பத்தார். உடனே இவன் கேட்டான், நீ இது என்ன அமுது சாப்பிட்டியான்னு கேட்டான். அமுதா அப்படின்னா சரக்கு தான் சாப்பிட்டான். அமுது எங்கே சாப்பிட்டான்? நம்மள அமுது சாப்பிட்டு இருந்தார் அவர்கிட்ட பேசும்போது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளெல்லாம் சந்திச்சுறாங்களா. இங்கே வந்தால் வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் என்ன சொல்கிறேன், பயிற்சியாக இருந்தாலும் சரி, இல்லை ஆனந்த வாழ்வு கோர்ஸாக இருந்தாலும் சரி, ஏன் ஈவன் தோ சத் சங்கமாக இருந்தால் கூட, இலவசமாக இருந்தாலும் கூட நீ என்ன பண்ணிக்கா, நீட்டன்னு போட்டு வா. ஒரு நண்பர் இப்போ கூட சொன்னார், நான் மாதத்துக்கு ஒரு முறை வருவேன்யா. யார் இஷ்டம்? அவர் இஷ்டம். வருஷத்துக்கு ஒரு முறை உன் இஷ்டம். வர முடிஞ்சாவா? வர முடியாது கட்டி வா. எப்படியும் பிக்னிக் போகிற மாதிரி தக்குன்னு தோணுச்சுன்னா நீ சச்சாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை வா. இல்லைன்னா என்ன பண்ணாத வராத. இல்லை இந்த மனுஷன் நல்லா பேச ஜாலியாக இருக்குது, சும்மா தானே வீட்டில் உட்காந்து டிவி பார்த்து ட்ராமா பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்ண போகிறோம். இல்லை, அந்த மனுஷன் பார்வைப்பட்டவே வாழ்க்கையில் நமக்கு நல்லாயிருக்கும். பல கோணங்களுக்காக என்ன பண்ணுவாங்க இங்கே சத்சங்கம் இலவசமாக இருந்தாலும் எப்படி தான் வரணும். நீ அங்கே நேரம் இருக்குது. இந்த நேரத்தை நீ எனக்கு கொடுக்குற. பணம் தான் நீ கொடுக்கல, ஆனால் இங்கே என்ன பண்ணுகிற, நேரத்தை கொடுக்குற. நான் பேசுறதெல்லாம் அவரை சகிச்சின்னு கேட்டுனுக்கிறேன். என்னன்னா பேசிங்கிறான், என்ன தான் பண்ணுறது வந்துட்டு மேன் கூட உட்காந்துக்கலாம். இங்கே 40 நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே தான் எதிர்த்து பேச முடியாது. அங்கே பேசலாம், கருத்துக்கு சித்தாந்தத்தை எதிர்த்து பேசலாம், கதை சொல்லி பார்க்கலாம், பாட்டு பாடி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், 40 நாள் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுன்னு என்ன பண்ணலாம், வாழ்ந்து பார்க்கலாம். வாழ்ந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து எப்படி வாழலாம் கண்டினியூ பண்ணலாம். அது அங்கேயே அப்படியே போனோமா வந்தோமான்னு. அங்கே காலையில் அவர் ஏப்புனாக்கா அவர் ஏப்புனார் இங்கே இருக்கிறாரா, அல்மா நம்பியா எழுந்துக்கணும். அது 40 நாள் கண்டினியூ பண்ணால் நம்ம என்ன நினச்சான், இந்த மாட்டை அப்படியே ஓட்டுறோன்னு நினச்சோம். உனக்காக 40 நாள், அது எனக்காக 40 நாள். பேர் என்னடான்னா எனக்கான 40 நாட்கள். சொல்கிறது என்ன, உனக்கான 40, எனக்கான 40 நாள் இல்லைங்க. இது உங்களுக்கான, அதாவது ஒவ்வொரு தனிநபரும் அவருக்கான 40 நாட்கள். எந்த தனிநபரோ வராரோ அவருக்கான நிச்சயம் போய் வந்து அப்போ உனக்கு அப்போ தான் இருக்கும். அப்புறமா என் பேரில் எதனா ஒன்று வெறுப்பு வந்துடும். நீ எதனா ஒரு விசேஷமான ஒரு பொருளை பார்த்துட்டு இருப்ப, அந்த பொருளை ஐயாவுக்கு கொடுக்கலாம், இல்லை ஐயா பிள்ளைக்கு கொடுக்கலாம், ஐயா பொண்ணு கொடுக்கலாம், நீ நினச்சின்னு இருப்ப. அந்த பொருளை நான் வாங்க மாட்டேன்றதுனாலே நீ சண்டை போட்டு போயிடுவேன். இப்போ ஏதோ ஒரு பொருள் உங்ககிட்ட வச்சுன்னு இருப்ப, அதை நான் வாங்கலைன்னா அது ஒரு பிரச்சனை உனக்கு.
டே இது வானடா எனக்கு பிடிக்காது நாத்தடி இதுனா கூட கேட்கறது இல்லை. இல்லை நீ வச்சுக்கணும், எதை எனக்கு பிடிச்சது இல்லை அதனால் நீ வச்சுக்கொன்றான். உனக்கு பிடிச்சதுனால தானே எனக்கு வானான்றேன் நான். உனக்கு பிடிச்சது யார் வச்சிக்கினா? நீ தானே வச்சிக்கினா. உனக்கு பிடிச்சது எனக்கு கொடுத்தா இது அதுதான். அது புரிஞ்சிருக்கும் அவனுக்கு, உங்களுக்கு கூட புரியலாம், புரியாமல் இருக்கலாம். சம்பளத்தில் நெருக்கமாக உங்களுக்கு வேறு மாதிரி புரியும், உனக்கும் புரியும். உனதா உனக்கு பிடிச்சது எனக்கு கொடுப்பியா, நீ வச்சுப்பியா? எனக்கு கொடுக்குன்னு என்ன அர்த்தம்? உனக்கு பிடிச்சிக்குது ஆனால் அதை பாதுகாக்க முடியல, அதனால் என்ன பண்ணிடுற, ஐயா தலையில் கட்டிடலாம். ஆமாம் ரொம்ப சமாளிக்க முடியலையா, தெரியாமல் தொட்டேன். புரியுதா உனக்கு? எல்லாருக்கும் புரிய முடியுது. இப்போ 40 நாள் எதுக்கு அப்படின்னா, இன்னும் மகிழ்ச்சியாக, இன்னும் கொண்டாட்டமாக, இன்னும் தெளிவாக, இன்னும் புரிதலோட அப்படின்னு இது ஆனந்த வாழ்வை இன்னும் எலாபரேட்டாக, காலத்தை இன்னும் எலாபரேட்டாக, ஊக்கத்தை இன்னும் எலாபரேட்டாக இருக்கிற 5 பாடத்தையும் ஒரு நாளில் உங்களுக்கு கொடுத்ததை 40 நாளாக எலாபரேட்டாக. இது இல்லாமல் தனியாக கல்வி, எதனா தனியாக கேள்வி கேட்கலாம், சுதந்திரமாக என்ன கூட பேசலாம், பழகலாம். ஒரு யோகியோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், நடித்து காட்டுறதில்ல, வாழ்ந்து காட்டுறது. வாழ்ந்துனுக்கிற விதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி தான் நான் இருக்கிறேன். அது நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு மேக்கப் போட்டுன்னு இப்படிலாம் வந்துக்கிறேன், அங்கே அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. கிளாஸ் நடத்தும் போது ஒரு மேக்கப் போட்டு நிற்பேன், காலைல ஏந்து வந்தால் ஒரு மாதிரி இருப்பேன். அது மேக்கப்பில், அது என்னுடைய நேச்சுரல். நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கேயுமே என்னை கூட பேசிக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கலாம், உங்கள் புரிதலை நான் கவனிக்கலாம். எங்கே நீங்கள் தப்பு செய்கிறீங்க, எதை நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கினுக்கிறீங்க, ஏன் அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறீங்களான்னு சொல்ல முடியும். அப்படியா உங்களுக்கு புரிஞ்சுது, இங்கே நான் உங்களை பார்க்கல, இங்கே என்ன பண்ணல, உங்களை கூட பழகலை, நீங்கள் எங்கே தப்பு செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நல்ல பிள்ளைய வந்து கை கட்டி நின்றுட்டு அப்படியே ஃபுல்லாக சவர் பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு உங்களை என்ன பண்ணவே தெரியாது. என்ன சொல்கிறது, ஃபுல்லாக விக்கி போட்டுன்னு வந்தாங்கன்னா அங்கே வந்தால் கைட்டு வந்துடும். ஆமாம், ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிங்கன்னா பார்த்துரு, ஓ தம்பி வழுக்க மாட்டேன் தான், ஆனால் நம்மளை என்ன பண்ணியிருந்துக்கிறாரு, அது ஒரு விஷயம் இல்லை. ஸோ உங்கள் சுயமுகத்தை என்னால் பார்க்க முடியும், என்ன பண்ண முடியும், என்னால் திருத்த முடியும், உதவ முடியும். சும்மா இல்லை, கூலி தான், அதுவும் எல்லாம் கூலி தான் செய்கிறேன். அதனால் 40 நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா வந்தால் நான் உங்களுக்கு உதவ முடியும். நீங்களும் எனக்கு உதவுறீங்க. ஆமாம் தான், நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையுமே இப்போ நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன். இது மாதிரி சேரு இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கொடுக்குறது தான், எல்லாம் இங்கேருந்து தான். இங்கே எடுத்து இங்கே செஞ்சுட்டு இங்கேருந்து போய்டும், அவ்வளோதான். எத்தனை போய்ட்டோன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் தூக்கின்னு போயிட முடியும்? இந்த உடம்பு என்ன தான் பாரம் தான், ஒரு நாள் என்ன தான் பண்ண போகிறேன், விட்டு தான் போக போகிறேன். உனக்கு முடிஞ்சதை கொடுத்துட்டு கற்றுக்க பாரு, முடியலன்னு விட்டுரு, தப்பு கிடையாது. சும்மா கேள்வி என்ன பண்ணுக்காத, வெறுப்பாக எனக்காத. என் மேலே இருக்கிற வெறுப்பில் மற்றவங்கிட்ட சொன்னால் கூட எனக்கு நல்லது தான். இப்போ 40 நாள் போனவங்க வந்தவங்கெல்லாம் கூட எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி 40 நாள் கிளாஸ் 28ஆம் தேதியா கரெக்டாக ஃபாலோ ஆகுது, 28ஆம் தேதி நீ ஒன்றா போ, அந்த ஆண்டு விழா மட்டும் பார்த்துட்டு உஷாராக என்ன பண்ணுற வந்துரு அப்படின்னு ஒரு 4 பேர் சொன்னீங்கன்னாவே அதில் 2 பேர் வந்துடுவாங்க. ஏன்னா இவ திருடி, இவன் முள்ள மாதிரி, இவன் போகிறதுலலாம் என்ன பண்ணுப்பா, இப்படி தான் கெத்துனுங்கிறா, உண்மையாக இருந்தாலும் நல்லா தான் இருப்பான்ட்டு வர்றவங்களும் கூட வாய்ப்பு இருக்குதுப்பா. எப்படின்னா பண்ணுங்க, எப்பவுமே நெகட்டிவ் விளம்பரம் தான் பெருசாகும். இப்போது இவர் நல்லா நத்துவாருங்க, பாடி டேஸ் கோர்ஸ்க்கு போங்கன்னீங்கன்னாக்கா கொஞ்சம் யோசிப்பாங்க. நீங்கள் யாருன்னா சொன்னால் சரியில்லாத ஒரு கிளாஸுக்கு போயிட்டு வந்துட்டேங்க, தப்பு தப்பாகுதுன்னு என்ன அப்படின்னா சொல்லி கொடுத்தாங்க, மாட்டிப்பாங்க. நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்? இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது இந்த பாடி டேஸ் தான். உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் சந்திக்க முடியாத ஒரு நரகத்தை என்ன பண்ணுவீங்க, அங்கே சந்திப்பீங்கன்னு சொல்லிப்பார். அப்படியான்னு கேட்பாங்க, மாட்டிப்பாங்க. அப்புறமா ஃபீட்பேக் கொடுத்ததெல்லாம் போய் பார்ப்பாங்க, எல்லாம் சரியாக சொல்லிடுறாங்க, இந்த பொம்பளை மட்டும் ஏன் தெரியலன்றா, இவங்களே சரியாக தானே அங்கே சொல்லிடுறேன், இப்போ என்னாச்சு இவளுக்கு என்ன பண்ணுவாங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ ஏன் 40 டேஸு முடிஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் இல்லை. நான் பிரியாணி போட்டாலும் யாருக்கு தான், பல்லுகிறவங்களுக்கு தான், பல்லுகிறவங்களுக்கு தான் பகோடா. ஏன் பகோடா சொல்கிறேன்னு கேட்கக்கூடாது. நீங்கள் பல்லு எனக்கு தான் இல்லையே, நீ ஏன் பகோடா சொல்கிறேன்னு நீங்கள் என்ன பண்ண கம்முன்னு கண்டுக்கு அது மாதிரி போயிடணும். 10 டேஸ் அவர் நடத்திட்டோம், நமக்கு நான் வந்து அப்படின்ட்டு நைஸாக போயிடணும். நைஸாக அதான் புத்திசாலித்தனம். அதை விட்டு நீங்கள் ஏன் 40 நாள் நடத்துறீங்க, எனக்கு இருக்குது அதனால என்ன பண்ணுறேன், நான் நடத்துகிறேன். மேலும் எனக்கு தேவைப்படுது அதனால் நடத்துகிறேன். தேவைப்படுறவங்களுக்கு தான் நான் நடத்துகிறேன், தேவையில்லாதவங்களுக்கு நான் தேவையில்லை தான். நான் தேவையில்லைனா கூட இந்த உலகத்துக்கு தேவைப்படுற வரைக்கும் நான் இருந்துட்டு போகிறேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதனால் நீங்கள் சந்தர்ப்பம் இது வரத்தோ வராதோ உங்கள் இஷ்டம். வாய்ப்பு இருக்கணும்ல, பணம் இருக்கணும், நாள் இருக்கணும். 40 நாள் விட்டுட்டு குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவீங்க இந்த பக்கம், அதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால உங்களுக்கு முகம் சொல்லிக்க மாட்டேன். நீ 40 நாள் வரல,
பின்னாடி உட்காரு. சச்சங்க அப்படிலாம் நீ ஆனந்த வாழ்க்கை வரல. என்னன்னா முதல்ல இங்கேருந்து உபதேசம் பெற்றவர்களும் உபதேசம் பெறாதுங்க. ஏன்னா மறுவாரம் வரவங்கள தெரியணுன்ட்டு. இப்போ அது கூட கிடையாது. எங்கே வேணா என்ன பண்ணீங்க, ஏன்னா கீழே நோட்டீஸ்லாம் போட்டு பேர்லாம் போட்டு எழுதி கையெழுத்துலாம் போட்டு என்ன பண்ணிட்டான், காசு ஆகிட்டோம். அதனால் என்ன இல்லை, ஒரு வாரம் வந்த எவனா நின்று போகிறானு இருக்கும். 4 வாரம் வந்துட்டு நின்று அப்படின்னு கடவுள் வேண்டிப்பேன், நின்றுணும் ஏன் நின்றுனா நீ வேறு எதாவது நினச்சிக்க போகிறீங்க. சச்சங்கத்துக்கு வராமல் நின்றுணும். 8 வாரம் வந்துட்டான் போதும், இன்னும் 4 வாரம் வரக்கூடாது, அப்போ தான் மிச்சம் பணம். இல்லைன்னா இவ்வளோ ரூபா போகுது சார், இவ்வளோ ரூபாயிலே முச்சின்னு போயிடுறான், என் பக்குன்னு உட்கான்ல. கடவுள் சாட்சியாக எனக்கு அப்படி இருக்காது. வந்துடுவானா இந்த மனிதன், தொடர்ந்து வந்துடுவானா, தெரிஞ்சுப்பானா, நல்லா இருப்பானா, புரியுதா? பார்க்கும்போது என்னடா இன்னும் இவ்வளோ நாளாக வந்துங்கிற மாதிரி இது எப்போ முடிப்பேன், என்ன கதை உன் கதை, அப்படி தான். புரியுதா? எல்லாம் நல்லா இருக்கணும். அந்த நோக்கத்தில் தான் 40 days. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.